ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மோதகம் தான் பார்க்க போகிறோம். இது விநாயகருக்கு பிடிச்ச பால் பொருட்களை வச்சு செய்கிறதுங்க. அவருக்கு மோதகமும் பிடிக்கும், அதனால் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இந்த மோதகத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். இந்த மோதகம் செய்கிறதுக்கு உங்களுக்கு மாவோ ரவையோ தேவையில்லை. நீங்கள் வெறும் பால் மட்டும் போதும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான அருமையான இந்த மோதகம் நீங்களும் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்காக அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருக்கோ உங்களுக்கு சீக்கிரமாகவும் ரெடி ஆகிடும். அதே சமயம் குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். இது நீங்கள் திக்கான பால் சேர்த்துருக்கிறனால அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ இதை கிளறி விட்டுட்டே இருங்க. பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டு இதை அப்படியே பால் நல்லா திக்காகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. பாருங்கள், பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் நல்லா திக்காக வரணும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது பொங்கி வரும்போது லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இதை நல்லா கிளறி விட்டுட்டு பக்கத்தில் இருந்து கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு திக்காய் வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிக அளவு குவான்டிட்டி சர்க்கரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் 2 லிட்டருக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக சூடான பாலில் குங்குமப்பூவை ஊற வச்சுருந்தேன். இது கலருக்காகவும் வாசனைக்காகவும் தான். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தெளிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு பார்த்து பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க. இது மூடி போட்டாலும் பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் தெளிக்காது. இப்போ இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இதில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் எடுத்து ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இது நம்ம உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங்காக தான். இப்போ இது இன்னும் திக்காயிட்டு வரணும். அதனால் கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இலகின மாதிரி இருக்குல்ல, இப்படி இருக்கக்கூடாது. இது நல்லா உருண்டு அல்வா பதத்துக்கு வரணும். அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா பக்கத்துலேயே இருந்து கிளறி விட்டுக்கோங்க. இது அடி பிடிச்சிருங்க, அதனால் பக்கத்துலேயே இருந்து கிளறிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திகட்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடய வாசம் சூப்பராக இருக்கும். இது வாசனைக்காக தான் நான் இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இதை இப்படியே நீங்கள் இந்த கடாயிலே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இதை உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு நீங்கள் இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் திக்னஸ் கொடுக்கும். மோதகம் செய்கிற அளவுக்கு நல்லா திக்காயிட்டு வரும். இதை நல்லா இந்த மாதிரி ஆற விடுங்க. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஆறுற வரைக்கும் உள்ளார வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க நட்ஸ் பாதாம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், சாரப்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா நெய்யில் லேசாக வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே மாறிடும். இது நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி பருப்பு மட்டுமே வச்சு செய்யலாம், இல்லைனா பாதாம் பருப்பு மட்டுமே வச்சு செய்யலாம். உங்களுக்கு சாரப்பருப்பு கிடைக்கலன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே திராட்சை, உலர் திராட்சை இருக்குல்ல, நீங்கள் அது கூட பாயாசத்துக்கு போடுவோம்ல, அது கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி டெசி கோகனட் நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வீட்டில் நார்மலாக தேங்காயை துருவிட்டு நல்லா கடாயில் வறுத்துட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த கோவாவை இதில் சேர்த்துக்கோங்க.
இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வெளியில் இருக்கிற அந்த பால்கோவாவில் ஸ்வீட் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்வீட் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதில் பவுடர் சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு நல்லா பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே உள்ளார ஸ்டஃபிங்கில் வைக்கும்போது வெளியில் பால்கோவாவும் உள்ளே க்ரன்ச்சியாக இந்த மாதிரி தேங்காயோட இந்த நட்ஸ்லாம் கடிப்படும் போது சூப்பராக இருக்குங்க. இப்போ எனக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து ஸ்வீட் சேர்க்கலை. உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வந்து கொஞ்சமாக பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம மோதகத்தில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இந்த சைடு பாருங்கள், நல்லா கோவாவும் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இது பாருங்கள் சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த மோல்டு மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நான் கொஞ்சம் டிசைன் கொடுக்கறதுக்காக அதில் சாரப்பருப்பு கொஞ்சம் அங்கிட்டு ஒன்று இந்த சைடு ஒன்றுன்னு வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா இந்த கோவாவை ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளார வைக்க முடியும். ஓரங்கள்லாம் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நமக்கு கோவாவில் ஸ்வீட் இருக்கிறனால உள்ள ஸ்டஃபிங்கில் ஸ்வீட் இல்லாட்டியும் அந்தளவுக்கு உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா அதில் நம்ம ஸ்வீட்டான கோவாவும் சேர்த்துருக்கோம். இல்லை உங்களுக்கு இது இனிப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும், அதனால தான். இப்போ பாருங்கள், இந்த நட்ஸோட ஸ்டஃபிங்கை இது உள்ளார இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கோவாவை எடுத்து இந்த மாதிரி மேலே மூடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மோல்டில் நெய் தடவி இருக்கிறனால உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நான் திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அந்த டிசைன் கூட சாரப்பருப்பு சூப்பராக தெரியுது பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு 11 உருண்டை இந்த மாதிரி மோதகம் வந்துச்சு. அதாவது 2 லிட்டர் பாலுக்கு. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக அருமையாக இருக்குல்ல. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.